வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா முன்னோடிகள் வந்து சில பேர் பேசியிருக்காங்க. இன்னொரு 2-3 நாளில் வந்து அது முடிவெடுக்கப்படும். எங்கள் உயர்மட்ட குழு வந்து கும்பகோணத்தில் 24ஆம் தேதி வந்து நடந்துச்சு. அதில் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தினால் கொஞ்சம் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் ஏற்றி ஒரு சிறந்த முடிவு, இந்த தடவை எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து மெதுவாக காலம் டைம் தான் இருக்குது, அதுக்கு மெதுவாக எடுப்போம், நல்ல முடிவாக எடுப்போம். இப்போ பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தாரு, இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிகளை பற்றியும் 10 ஆண்டுகளா எந்த வளர்ச்சிகளும் இல்லாத பற்றியும் அவர் பேசிட்டு போனாரு. அதை பற்றி உங்க கருத்து? வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, இருக்கிற இடத்த பாராட்டி இருப்பாரு இல்லையா? அதான் நடந்திருக்கும், அதான் பேசிட்டு போறாரு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கலாட்டி 5 வருஷம் ஆச்சு. அப்பதான் வந்து நீங்க ஒதுக்கிட்டாங்க. நீங்க பாக்குறீங்க சார்? இல்லை, எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கணும்ன்ற என்னுடைய ஆசையும், அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கணும். நான் ஏற்கனவே சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு திருநெல்வேலியில் சொன்னேன். அதை பற்றி நாங்கள் தொழிற்போக ஆரம்பிக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஆரம்பிக்கல. 2 புல்டோசர் தான் நின்றுட்டு இருக்கு நாங்கள் நெருக்கிட்டேன். அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்தவர்களை ஏன் செய்யவில்லைன்னு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்னுடைய கருத்து. எல்லா கட்சிகளுமே வேட்பாளர்கள் தேர்வு மற்றபடியா என் மைண்டில் இருக்கும்ல, நான் நிற்க வேண்டிய இடத்துல யார் யாரெல்லாம் நிற்கிறோம் நான் நினைச்சிருக்கணும், அவங்கள ஏற்கனவே தயார் நிலையில் தான் இருப்பாங்க. முடிவு செய்யப்படும் போது நிச்சயமாக அறிவிச்சிருக்கோம். 3 ஆண்டு கால ஆட்சி, ஃபுல் ஆட்சி சரி, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி உங்களுக்கு எப்படி? 3 ஆண்டு காலத்தில் வந்து இப்போ வந்து கடன் வந்து அதிகமாயிடுச்சு. 6 லட்சம் கோடி இருந்தது. இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8.33 லட்சம் கோடியாக உயர்ந்து விட்டது. அது உண்மையிலே இந்த போக்கு பார்க்கும்போது பயமாக இருக்குது. எப்படி இதை வந்து மறுபடியும் இதை வந்து அவாதை கொண்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி நிவர்த்தி செய்ய போகிறார்கள், இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறார்கள், அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்களே, அந்த இலவசத்தை தடுப்பறுத்த ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களை இலவசம் வேண்டான்னு சொல்கிற உரிமை, அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், இதை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், இதெல்லாம் நிறுத்துறது பெட்டர். கஜானாவே காலியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஃப்ரீபீஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, இலவசத்தை பற்றி பேசுகிறீங்க. மக்களே வேண்டான்னு சொல்கிற காலம் வந்தால்தான் இந்த கடன் சுமையிலிருந்து நான் மீள முடியும். கண்டிப்பாக இல்லை தான், அது எந்த மாற்றுக்கிறது. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இதை தவிர இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. எப்படி பாருங்க, அரசியல் வந்திருக்கிறத பார்க்குறேன். எனக்கு தெரியாது, நடிகர் சங்க கட்டிடத்துக்கு எனக்கு தெரியாது, நான் இல்லையா. சீக்கிரமா நடத்தணும்னு ஆசை எனக்கு இருக்கு. அதனால் அது ஏதாச்சும் உதவி தேவைப்படுதோ அது கூட சேர்ந்து செயல்பட நான் தயார். நீங்க பத்திரிகை படிக்கிறது நினைக்கிறேன், பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசியிருக்கிறார்கள், பாஜக முன்னணி தலைவர்கள் சரி என்ற பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லாததெல்லாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும் போது தான் சொல்லுங்க. எங்க நிக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தென்காசி, நீங்க நீங்க மதுரை, எல்லா இடத்தையும் நிக்கணும். தமிழகத்தில் எங்கு நின்றாலும் ஒரு தலைவன் வெற்றி பெற வேண்டும் இல்லையா? ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.